ஏசி ஓடும்போது ஃபேனை போடலாமா போடக்கூடாதா? இதை வச்சு எலக்ட்ரிசிட்டி பில்ல குறைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றாங்களே, அது என்ன? அப்புறம் ஏசில இருந்து நிறைய தண்ணி வரும் பாத்திருக்கீங்களா? ஐயா சூடா தலை வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணி எங்க இருந்து வருது தெரியுமா? இதுக்கான சுவாரஸ்யமான பதில்களை பார்க்கலாம் வாங்க. நீங்க ஏசி ஓடிக்கிட்டு இருக்கும் போதே ஃபேனை போட்டு வச்சா இந்த 3 விஷயங்கள் தான் நடக்கும். மூணாவது, சீலிங் ஃபேனை பொறுத்த வரைக்கும் அது ரூம்ல உள்ள ஏர் சர்க்குலேஷனை அதிகம் பண்ணும். இதனால ஏசி ரூமை சீக்கிரமே கூல் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, ஒரு சீலிங் ஃபேன் எப்பவுமே ரூமோட வெப்பநிலையை கம்மி பண்ணாது. ஒரு ஃபேன் காத்த நம்ம மேல செலுத்தும் போது நம்மளுடைய வியர்வை எவாபரேட் ஆகும், அதாவது ஆவியாகும். அதனால நம்மளுடைய உடல் கூலிங் ஆகும். சோ ஃபேனை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்ப தான் அது 3ல இருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூல் பண்ணுதான். இத விண்ட் சில் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏசி ஓடும்போது நம்ம ஃபேனையும் ஒரு மாடரேட்டான ஸ்பீட்ல ஓட விடும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்கும். அதோட ஒரு பெரிய ரூம்ல ஏசி ஓடும்போது ஏசி இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல நல்ல கூலிங் ஆகும். ரூமோட ஓரத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாவும் அன்ஈவனான கூலிங் இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல ஒரு ஃபேன் ஓடும்போது ஏர் சர்க்குலேஷன் பெட்டரா இருக்கிறதால அது ரூம் முழுக்க ஒரே மாதிரியான கூலிங் இருக்க உதவுதான். முதலாவது, இப்படி நம்ம உடலோட வெப்பநிலையை ஃபேன் கம்மி பண்றதால ஃபேனும் ஏசியும் சேர்ந்து ஓடும்போது ஏசில நம்ம வழக்கமா வைக்கிறத விட நம்ம ஒரு 3ல இருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா வச்சுக்கலாம். கூலிங்கும் குறையாம கிடைக்கும், கம்ஃபர்டபிளாவும் இருக்குமா. உதாரணத்துக்கு நீங்க ஏசியை 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வச்சாவே 23 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில வைக்கும் போது கிடைக்கிற கம்ஃபர்டபிலிட்டி கிடைக்குமா. அதோட பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏசில 1 டிகிரி வெப்பநிலையை அதிகமா வச்சா கிட்டத்தட்ட 6% எனர்ஜியை மிச்சப்படுத்தலாமா. இதனால கரண்ட் பில்லும் கம்மியாகும். அப்புறம் ஏசில இருந்து நிறைய தண்ணி வரும் பாத்திருக்கீங்களா? அது எங்க இருந்து வருது? அதுக்கும் உங்க கரண்ட் பில்லுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தெரிஞ்சுக்க இப்ப ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற வெள்ளை கலர் பிளே பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க.